எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது பேரன்பும் பெருங்கருணையும் அண்ணன பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாம் என்பது ஒரு வாழ்வியல் நெறி. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களை இந்த வாழ்வியல் நெறி அவர்களை பயிற்றுவிக்கின்றது, அவர்களை பக்குவப்படுத்துகிறது. இறைவனும் இறை தூதரும் அத்தகைய வாழ்வியல் வழிகாட்டுதல்களை வாழ்வு முழுமைக்கும் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே ஏனைய மதங்களை போன்று சடங்குடன் சம்பிரதாயங்களுடன் சில வழிபாடுகளுடன் முடிந்து விடுகின்ற ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாத்தில் வழிபாடுகள் இருக்கின்றன என்று சொன்னாலும் அந்த வழிபாடுகளும் கூட பயிற்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு உன்னத நோக்கத்தை உள்ளடக்கி இருக்கிறது. எனவேதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அந்த மக்களுடைய மனநிலையும் அவர்களுடைய குணநலன்களும் வேறொன்றாக இருந்திருக்கிறது. அவர்கள் எப்போது இந்த இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, இறைவனும் இறை தூதரும் காட்டிய அந்த வழியை தங்களுடைய வாழ்வியலாக எடுத்துக்கொண்டார்களோ, அப்போது அவருடைய வாழ்வு முழுமையாக மாறத் தொடங்குகிறது. எந்த அளவு மாறுகிறது என்று சொன்னால், இருளடைந்து கிடந்த இரவு பக்கங்கள் எல்லாம் பகல் வெளிச்சமாக மாறக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்வியலில் அந்த கொள்கை மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதுதான் ஒரு கொள்கை தாக்கம். திருமறை குர்ஆனை வாசிக்கின்ற ஓதுகின்ற ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொள்கின்ற போது அவர்களுக்கிடையிலே மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் எதையும் அடிப்படையாக கொண்டு வருகிறது என்று சொன்னால், மறுமையிலே இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த மகத்தான கூலி, இறைவன் தரக்கூடிய அந்த பயங்கரமான தண்டனை, இந்த கூலி ஒருபுறம் இந்த தண்டனை ஒருபுறம், இதற்காக அவனுக்கு வாழ்வியல் சோதனையாக அனுப்பப்பட்டது இந்த உலகம் செயற்களம். எனவேதான் இந்த செயற்களத்திலே மனிதன் எப்படி தான் கொண்ட கொள்கையை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்காக பாடுபடுகின்றான் என்பதற்கான ஒரு சோதனை களம்தான். ஏற்றுக்கொண்ட கொள்கையை நாம் பயான்கள் மூலமாக சொற்பொழிவுகளின் வாயிலாக நிகழ்த்தி காட்டலாம். அதில் இந்த முஸ்லிம் சமுதாயம் வெற்றி பெற்றிருக்கிறது என்றே கருதலாம். எங்கேயுமே பயானுக்கோ உபதேசங்களுக்கோ எங்கும் குறைவில்லை. அந்த கொள்கையை அவர்கள் எடுத்து சொல்வதில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அல்லது இந்த செயல் வழி சான்றுக்கு பதிலாக சொல் வழி சான்றாக இந்த மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இல்லை என்று சொன்னால் புத்தக வழி சான்றுகள், புத்தகத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு குர்ஆனை கொடுப்பதும் சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு நூல்களை, இஸ்லாமிய நூல்களை வழங்குவதிலுமாக இந்த கொள்கையை சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி நபித்தோருடைய வரலாற்றை பார்த்தால் அவர்கள் இந்த கொள்கையை சொல் வழியாகவும் சான்று வழங்கினார்கள், அவர்கள் தங்களுடைய செயல் வழிவாகவும் சான்று வழங்கினார்கள். மக்கள் பார்ப்பது உங்களுடைய சொற்களை அல்ல, உங்களுடைய செயல்களை. நீங்கள் என்ன பேசுகின்றீர்கள் என்பதை அவர்கள் உன்னிப்பாக கவனிக்கின்றார்கள். ஆனால் அந்த சொல் உங்கள் செயலில் எப்போது பிரதிபலிக்கிறதோ அப்போதுதான் அந்த கொள்கை அவர்களை உள்ளிழுத்துக் கொள்ளும். ஆனால் நாம் கொடுக்கின்ற அந்த குர்ஆனை சகோதர சமுதாய சொந்தங்கள் வாசிக்கின்றார்கள். ரொம்ப அருமையாக இருக்கிறது. இந்த கொள்கையெல்லாம் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. ஆனால் இந்த திருமறையை வாசித்திட்டவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் பக்கம் திரும்பினால் அந்த கொள்கைக்கும் திருமறை உருவாக்க விரும்புகின்ற அந்த மனிதர்கள் சமுதாயத்திற்கும் வேறொன்றாக இவர்கள் இருக்கின்றார்கள். இஸ்லாம் வட்டியை முழுமுற்றாக தடை செய்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வட்டியில்லா சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயமாக இருக்கிறதா என்றால் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இஸ்லாம் எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க விரும்புகிறது, பண்பு நலன்கள் ரீதியாக எப்படி உருவாக்க விரும்புகிறது என்று சொன்னால், அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் நடையும் எல்லாவும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியதாக இருக்கின்றது. நாம் 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் சென்றுதான் அந்த உதாரணங்களை இன்றைக்கும் எழுதி கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில் குர்ஆனுடைய செய்திகள் நீர்த்து போய்விட்டதா? இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கொள்கை இன்றைக்கு எடுபடாமல் போய்விட்டதா என்று சொன்னால் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த கொள்கையும் அந்த செயல்வழிகளும் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட நபித்தோழர்களை இந்த கொள்கை உருவாக்கியது
எந்த முகமது ரசூலுல்லாவுடைய அந்த வழிமுறைகள் அவர்களை அப்படி மனித புனிதர்களாக செதுக்கி இருக்கிறது என்று சொன்னால், அதே திருக்குரானும் அதே திருநபி வழியும் இன்றைக்கு நம்மை மனிதர்களில் ஆகச் சிறந்தவர்களாக மாற்றுவதில் எந்த இடத்திலே நாம் தவறிழைத்திருக்கின்றோம் என்பதை முஸ்லிம் சமுதாயம் ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒப்பீட்டளவில் அவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் எண்ணிக்கையிலே பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் பேசுவதும் அவர்களுடைய செயல்பாட்டுக்கும் அவர்கள் சொல்லுகின்ற அந்த சொல்லுக்கும் செயல்பாட்டுக்குமான இடைவெளி மிகப்பெரிய இடைவெளியாக இருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்தில் நிலவுகின்ற அந்த அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பார்க்கும்போது, இதுவெல்லாம் ஒரு கொள்கை சமுதாயமா என்ற கேள்வி சகோதர சமுதாயங்களுக்கு எழும். எங்களுக்காவது ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எந்த நபியும் வரல, எங்களுக்கு எந்த குரானும் வரவில்லை, நாங்கள் ஏதாவது தவறு செய்கிற அறியாமையினால, உங்களுக்கு இவ்வளோ வழிகாட்டது வந்த பிறகும், இந்த நபி வந்த பிறகும், இத்தனை பயிற்சி வழங்கிய பிறகும், அந்த பயிற்சி எல்லாம் ஏதோ நாம் கலிமா சொல்லும் போது ஏற்றுக்கொண்ட அந்த உபதேசங்கள் மட்டுமல்ல, அதை ஒவ்வொரு நாளும் நாம் எதை கொண்டு நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோமோ அதை நினைவூட்டக்கூடிய வகையில் 24 மணி நேரத்திற்கான ஏற்பாட்டை இஸ்லாம் செய்து தருகிறது. அது இஸ்லாத்தினுடைய ஆகச்சிறந்த சிறப்பு, ஆகச்சிறந்த ஒரு எடுப்பு. 5 வேளை பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். ஒரு முஸ்லீம் கட்டாயமாக 5 வேளை பள்ளிக்கு வந்து தொழுகை செய்ய வேண்டும் என்பதல்ல, தான் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை அவன் தனக்குள் புதுப்பித்துக் கொண்டு செல்கின்றான். அங்கே ஓதக்கூடிய அந்த வசனங்கள் அவனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வசனங்களாக இருக்கின்றன. எனவே அவன் இந்த தொழுகையின் மூலமாக அவன் இறை திருப்தி, இறை நினைவை பெறுகின்றான். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவனுடைய சிந்தனையை பெற வேண்டும் என்பதற்காக அவன் உணவு உண்ண ஆரம்பித்தால் அங்கே இறைவனுடைய திருப்பெயரை சொல்லித்தான் அவன் உணவு உட்கொள்ள வேண்டும். உணவு முடித்ததும் இறைவனுடைய திருப்பெயரை சொல்லித்தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிதான் அவன் அதன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. கழிவறைக்கு சென்றாலும் அவன் அங்கே இறைவனை நினைவு கூற வேண்டும். அதற்கு முன்பாக அவன் இறைவனிடம் பாதுகாப்பு செல்ல வேண்டும். அந்த உடல் கழிவுகள் எல்லாம் வெளியேறிவிட்ட பிறகு இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக குஃப்ரானக என்று சொல்லி அவன் வருகின்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. கழிவறைக்கு சென்றாலும், ஏன் இல்லற வாழ்க்கையில் மனைவியுடன் இன்புற்றிருக்கக்கூடிய நேரத்திலும் கூட அவனுக்கு அந்த இறை நினைவு இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஏன் என்று சொன்னால் அந்த கொள்கை பிணைப்பு. ஆனால் அன்பு சகோதரர்களை, நாம் இதையெல்லாம் ஒரு வார்த்தைகளாக கடந்திருக்கிறோமே தவிர அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திருமறை வசனத்தை நாம் படிக்கின்றோம். அவர்கள் தங்களை விட பிறருக்கு முன்னுரிமை தருவார்கள். திருமறை வசனம் ஒன்று இருக்கின்றது. தாங்கள் தேவையுடையவர்களாக இருந்தாலும் பிறருக்கு முன்னுரிமை அளிப்பார்கள். ஒரு அண்ணல் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒருவர் வருகிறார், உணவு கேட்டு வருகிறார், ரொம்ப பசியாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நபி தோழரிடம் சொல்கின்றார், இவருக்கு உணவு வழங்கக்கூடியவர் யாராவது இருக்கிறாரா? அப்போ ஒரு நபி தோழர் எழுதுகிறார், அபூதர்தா, நான் இவரை அழைத்து செல்கிறேன் என்று சொல்கிறார். வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். வீட்டில் உணவு இல்லை. இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். திரும்ப திரும்ப நான் சொன்னது மாதிரி சொல்வழி சான்றுகளில் இதையெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். அவர் வீட்டுக்கு போகிறாரு. மனைவியிடம் கேட்கின்றார், என்ன இருக்கிறது? ஒரு விருந்தாளி அழைத்து வந்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பசியோடு ஒருவர் வந்திருக்கிறார். மனைவி என்ன செஞ்சாங்க? ஒன்றுமில்லை, நமக்கு குழந்தைகளுக்கான உணவு தான் இருக்கிறது, ஒன்று செய்யலாம். குழந்தைகளுக்கு அவர்களை நாம் உறங்கெடுத்து செய்யலாம், அவர்களை தூக்க வைத்துவிட்டு நமக்கான உணவை அந்த விருந்தினருக்கு கொடுக்கலாம். அவர்களுக்கு பசி இருக்கிறது, தேவை இருக்கிறது. அப்போ எப்படி விருந்தினரோடு உட்கார்ந்து சாப்பிடும்போது நாம் என்ன பண்ணுறது? அது இருக்கக்கூடிய அந்த விளக்கை நான் அணைத்து விடுகிறேன், நீங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செய்யுங்க, 2 பேர் உட்காந்து சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் விரும்பின சாப்பிட்ற மாதிரி பாவனை செய்யுங்க. தட்டில் ஒன்றும் இல்லை, அந்த விருந்தினருக்கு உணவை எடுத்து வைத்து விட்டு விளக்கு அணைச்சி இருட்டில் சாப்பிட்றாங்க. இவர் சாப்பிட்ற மாதிரியே காட்டுறார், ஆனால் ஒன்றும் இல்லை. இதை இறைவன் எவ்வளவு சிலாகித்து சொல்கிறான். திருமறையிலே வசனமாக இருக்கிறான். தாங்கள் தேவையுடையவர்களாக இருந்தும் பிறருக்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள். இந்த ஒரு நிகழ்வு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்வு நம்ம சமுதாயத்தில் எங்காவது பார்க்க முடிகிறதா? சொந்த சகோதரிடம் விட்டு கொடுக்க முடிகிறதா? ஒரு ஜான் இடம் நான் விட்டு தர மாட்டேன், எங்கள் அப்பன் சொத்து. என்ன முடியாது, கோர்ட்டில் போய் பாருங்கள். நீங்கள் எங்கோ அறிமுகம் இல்லாத சகோதரர்களுக்கு மக்காவிலிருந்து வருகிறார்கள், முஹாஜிர்கள், மதீனாவில் இருக்கிறார்கள், அன்சாரிகள், சகோதரர்கள் என்றால் சகோதரர்கள் தான். எங்கள் சொத்தில் பாதி,
இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஒரு நபர் இரு நபர் அல்ல, ஒட்டுமொத்த அன்சாரி சமுதாயமும் அப்படி உருவாக்கி காட்டிய ஒரு மாபெரும் வரலாறு என்பதை பெருமைக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர, அந்த அன்சாரி சமுதாயம் எங்கே இன்றைக்கு? அங்கே இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் எங்கே? இந்த சமுதாயத்தில் உமருக்கான இடம் எங்கே இருக்கிறது? அபூபக்கர் எங்கே இருக்கிறார்? உஸ்மான் எங்கே இருக்கிறார்? இல்லையே. ஆனால் அப்படி யாராவது ஒருவர் தென்பட்டால், அந்த குணநலன்களுடன் ஒருவர் தென்படுவானால், அதை சகோதர சமுதாயங்கள் எப்படி கொண்டாடுகிறது என்ற நிகழ்வுகளை நாம் அங்கங்கே பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பேரிடர் காலங்களில் இஸ்லாமிய சமுதாயம் உண்மையிலேயே தாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையின் அடிப்படையிலே பிறருக்கு உதவ வேண்டும் என்று களத்திற்கு வரும்போது அதை கண்டு ஒரு சகோதர சமுதாயம் நெகிழ்ந்து போகக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். என் பேரிடர் வந்தாலும் உதவி செய்யணுமா? உதவி செய்வதற்கான எத்தனை களங்கள் இருக்கின்றன. நிறைய வலைதளங்களிலே சில செய்திகள் நம்மை நெகிழ செய்கின்றன. அண்மையில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். என்னன்னா, மகாராஷ்டிராவில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் வாழ்ந்தவர் சந்தோஷ் பட்டேல் அப்படிங்கிற ஒரு இளைஞர். அவர் போபாலில் படிக்க போகிறார். போபாலில் படிக்க போகிற சந்தோஷ் பட்டேலுக்கு உணவுக்கான வசதி இல்லை, காசு இல்லை. சமைச்சு சாப்பிட்றாரு. சமைச்சு சாப்பிட்றதுக்கு காய்கறி வாங்குறதுக்கு காசு இல்லை. பக்கத்து கடையில் போய் சல்மான் என்று சொல்லக்கூடிய சல்மான் கான் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் கடையில் போய் காய்கறி வாங்குறார். வாங்கும்போது அவர் தன்னுடைய இயலாமை சொல்கிறாரு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேங்கண்ணா அப்படின்னா. அப்படியா? இந்த கொள்கை எப்படி பிறருக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி தந்தது, அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு சின்ன செயலை சல்மான் செய்கிறார். ஒன்றும் இல்லை, இங்கே வாங்க சந்தோஷ், என் கடையிலிருந்து உங்களுக்கு என்ன தேவையான காய்கறியெல்லாம் வாங்கி உங்களுக்கு இலவசம். படிக்க வந்திருக்கீங்க, இது என்ன அல்லாஹ் எங்களுக்கு கொடுப்பான், அதை வச்சுக்கிங்க. சந்தோஷ் அந்த கடையிலேருந்து டெய்லி இலவசமாக ஃப்ரீயாக அந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு போகிறாரு. 3 ஆண்டுகள் கழிகிறது. அவர் இடத்திற்கு போகிறாரு. பொறியியல் மாணவர். வேறொரு இடத்திற்கு போகிறாரு. வாழ்க்கை அவரை திசை திருப்புகிறது. தேர்வு எழுதுகிறார். டிஎஸ்பி ஆகிட்டார். போலீஸ் உயர் அதிகாரி ஆகிவிட்டார். 2 பேருக்கும் அலைபேசி தொடர்பும் இல்லை. அந்த அலைபேசி தொடர்பு கொஞ்ச நாள் இருந்தது. சல்மானுடைய செல்ஃபோனு உடஞ்சிருச்சு, கான்டாக்ட் இல்லை. ஆனால் சந்தோஷ் பட்டேல் சல்மான் கானை தேடிக்கொண்டே இருக்கிறார். நான் சிரமப்பட்ட போது, நான் வாழ்க்கையிலே துயருற்ற போது எனக்கு காய்கறிகளை இலவசமாக தந்து படிக்க வைத்தேன் உடன்பிறவா சகோதரன் சல்மானை நான் ஒரு நாள் சந்திக்க வேண்டும். போபாலுக்கு நான் எப்பவும் போகிறேன் என்று சொல்லி அவர் திட்டமிடுகிறார். சரியாக அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. போபாலில் அவருக்கு ஒரு 4 நாள் பயிற்சி வந்தது. நேராக அவர் பயிற்சிக்கு செல்லவில்லை, அந்த கடையை தேடி போகிறார். சல்மான் எங்கே இருக்கிறார்? சல்மான் டிஎஸ்பி அந்த கடையை கண்டுபிடிக்கிறார். சல்மானுடைய உதட்டில் இருந்து தழும்பை வைத்து கண்டுபிடித்து விட்டு அந்த டிஎஸ்பி போய் நிற்கிறாரு. சல்மான், என்னை தெரிகிறதா? அந்த சகோதரன் பார்க்க, தெரியும், நீங்கள் சந்தோஷ் பட்டேல் தானே, நான் இன்றைக்கு டிஎஸ்பியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவரை ஆற தழுவி கொள்கிறார். இது ஒரு சின்ன ஒரு செய்தி தான். ஆனால் அதற்கு பின்னால் வருகிற பின்னூட்டங்களை நீங்கள் பாருங்கள், எத்தனை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. முஸ்லிம்கள் வீடுகளை இன்றைக்கு புல்டோசரை வைத்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், புல்டோசர் கலாச்சாரம் இன்றைக்கு புல்டோசர் பாபா, புல்டோசர் மாமா என்று சொல்லி வெறுப்பின் காலத்தில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வையும் நான் அண்மையிலே பார்க்க நேர்ந்தது. வடமாநிலத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. வெள்ளம் அடிச்சுட்டு போகுது. வெள்ளம் அடிச்சுட்டு போகும்போது ஒரு பாலத்தில் நிற்கிறாரு சுபஹான் என்று சொல்லக்கூடிய ஜேசிபி ஓட்டக்கூடிய, புல்டோசர் ஓட்டக்கூடிய ஒரு முஸ்லீம் தான். அவர் பார்க்குறாரு, வெள்ளம் கடுமையாக கரை புரண்டு போகுது. அங்கே ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, 9 பேர் நிற்கிறாங்க. இவர் யோசிக்கிறாரு, நான் போய் காப்பாற்றி விட்டு வரட்டுமா? அப்போ எல்லாம் சொன்னாங்க, வெள்ளம் கடுமையாக வருதுங்க, போகாதீங்க, போனால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து. அப்போ அவர் சுபஹான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் போனால் நான் ஒருவன் தான் இறந்து போவேன், மீண்டால் 10 உயிரோடு வருவேன் என்று சொல்லி அந்த புல்டோசரை எடுத்துக்கொண்டு போகிறார். அதை கொடுத்தவர் ஒரு சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர். ஏன் உயிரே கொடுக்க வந்துட்டேப்பா, இது 35 லட்சம் ரூபா, போனால் போது, புல்டோசர்னு எடுத்துகிட்டு போனேன். இந்த சுபஹான் உள்ளே அந்த வெள்ளத்துக்குள்ளே போகிறார். அவரால் காப்பாற்ற முடியல, வெள்ளம் அடித்துட்டு போகுது. திருப்பி முயற்சி பண்ணுறார். இறுதியில் போராடி அந்த 10 பேரை பத்திரமாக அவர் அழைத்து வருகிறார். இதை பார்க்கக்கூடிய ஒரு பொதுமனம், இஸ்லாம் எத்தகைய மனிதர்களை உருவாக்க விரும்புகிறது, எத்தகைய மனித மாண்புள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க. இந்த புல்டோசர்கள் என்பது, இந்திய பிரதமர் சொன்னார், புல்டோசர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். உலகம் சொன்னது, இத்தகைய கேடுகட்ட பாடத்தை யோகி ஆதித்யநாத்திற்கு கற்றுத்தருவதற்கு எந்த தகுதியும் இல்லை, அதை கற்றுத்தரக்கூடிய தகுதி சுபானுக்கு இருக்கிறது என்று சொல்லி
புல்டோசர்கள் உயிரை அழிப்பதற்கல்ல, காப்பாற்றுவதற்கான ஆயுதம் என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கின்றான் என்று சொன்னால், இதே போல சின்ன சின்ன செயல்வழி சான்றுகள். ஏன் இதெல்லாம் இதற்காக செய்கிறார்கள்? இஸ்லாம் கற்றுத் தருகிறது, இயக்கம் பயிற்றுவித்து தருகிறது. தர்பியா என்று சொல்கிறோம். இஸ்லாமிய இயக்கத்தில் அத்தகையான நெகிழ்தன்மைகள் இருக்கின்றனவா? எத்தனை சம்பவங்கள். வயநாட்டில் வெள்ளம் வந்தது. வயநாட்டில் மிகப்பெரிய பேரழிவு அங்கே நிகழ்ந்தது. எல்லோரும் தங்களுடைய உதவி கைகளை நீட்டினார்கள். திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய முஜீப் பிரியாணியில் என்ன பண்ணார்னா, முஜீப் சொன்னார், என்னுடைய கடைக்கு வாங்க, இன்னைக்கு கடையில் எல்லாருக்கும் சாப்பாடு ஃப்ரீ, பிரியாணி ஃப்ரீ. ஆனால் சாப்பிட்டு விட்டு போகும்போது இலைக்கு கீழே நீங்கள் காசு வச்சுட்டு போகணும். எவ்வளோ வைக்கலாம்? பிரியாணிக்கு உண்டான 150 ரூபா வைக்கலாம், 5000 வைக்கலாம். நீங்கள் வைக்கக்கூடிய இந்த பணத்தை எல்லாம் எடுத்து நான் வயநாட்டுக்கு அனுப்பிவிடுவேன் என்று ஒரு அறிவிப்பு செய்தார். கூட்டம் மலை மோதியது முஜீப் கடையில். வர்றவங்களாம் சாப்பிட்டாங்க. இலைக்கு கீழே காசுகளை அள்ளி வைத்தார்கள். பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செல்லும். அதை எடுத்துக்கொண்டு கேரளாவில் இருந்த முதலமைச்சரிடம் கொண்டு இந்த வயநாடு நிவாரண நிதிக்காக திண்டுக்கலை சேர்ந்த முஜீப் அங்கே போய் கொடுத்தார். என்ன நடந்தது தெரியுமா? கேரளாவில் முஜீப் என்று பெயர் வைத்திருந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. முஜீப்னு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு என்று ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட 67 முஜீபுகள் ஒன்றாக சேர்ந்து எல்லா முஜீபும் சேர்ந்து இந்த முஜீபை வாழ்த்தி விடும்போது கண்ணீர் விரும்ப வருக முஜீபே என்று சொல்லி கட்டித்தளி அழுத காட்சிகள் எல்லாம் பார்க்கின்றோம். ஒரு சின்ன உதவி. இந்த உள்ளம் இன்னொருவருக்காக துடித்து கொண்டிருக்கிறது. இந்த உதவி. அப்போ ஒரு முஸ்லீம் தன்னுடைய எவருடைய கரத்தினால் ஒருவருக்கு பாதுகாப்பு பெற்றிருக்கின்றார், அவர்தான் உண்மையிலே முஸ்லீம். அண்டை விட்டான் பசித்திருக்க தான் வயிறார உணவு உண்ண மாட்டான், அவன்தான் முஸ்லீம். ஒரு முஸ்லீமுடைய கையாலும் நாவினாலும் எவர் பாதுகாப்பு பெறவில்லை, அவர் முஸ்லீமே அல்ல, அவர் உண்மையான இறை நம்பிக்கையாளரே அல்ல. இந்த நபி மொழிகள் எல்லாம் எதை உணர்த்துகிறது? அப்போ நாம் எப்பொழுதும் சின்ன சின்ன உதவிகள். பேருந்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம், ஒருவருக்கு எழுந்து நின்று இடம் கொடுத்தா ஒரு ஆள் கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கார், உட்காருங்க ஐயா, உங்கள் தோற்றத்தை பார்க்கிறார், முஸ்லீம் அடையாளம், பரவாயில்ல, எனக்கு ஒரு பாய் இன்றைக்கு உதவி செய்தார். ஒருவருக்கு ஒருவேளை உணவு, ஒருவருக்கு ஒரு கவுளை நீர், ஒரு தேநீர். தெருவில் இன்றைக்கு துப்புரவு தொழிலாளிகள் இருக்காங்க, வெயிலில் நின்று வேலை பார்க்குறாங்க, குப்பைக்காரங்கிறது அந்த வார்த்தையே தப்பு. தொழிலினால் சாதிய அழுக்குகளை அழித்தொழித்த மார்க்கம் இஸ்லாம். எப்படி குப்பைக்காரன், பேப்பர்காரன், பால்காரன் இல்லை, பால்காரர், துப்புரவு தொழிலாளர், அவரும் நம் சகோதரர். என்னைக்காவது ஒரு கப்போ டீ கொடுத்துருப்போம் அவங்களுக்கு, வாங்க சார், என்ன நல்லா இருக்கீங்களா? சின்ன பையன், அவர் பெருசாக இருப்பான குப்பைக்காரன் வந்துட்டான். அப்போ அவரை நாம் அவருக்கு ஒரு கவுளை தேநீர் கொடுப்பதும் நலம் விசாரிப்பதும் ரொம்ப இல்லை. நீங்கள் நலம் விசாரிப்பது எந்த அளவு இந்த மார்க்கம் பயிற்றுவிக்கிறதுன்னு, புன்னகை செய்வதை அறம் என்று சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம். ஒரு சகோதரன் தன் சகோதரனை பார்த்து புன்னகை செய்வது அறம் என்று சொன்ன ஒரு மார்க்கம். சிரிச்சா போச்சு நன்மை. பார்த்து முன்னல்ல ஒருத்தரை பார்த்து சந்தோஷமா நல்லா இருக்கீங்களா? இஸ்லாத்திலே சிறந்த செயல் என்ன தெரியுமா? அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் நீங்கள் சலாம் சொல்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு, நன்மை. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. உங்கள் மீது இறைவனுடைய அருளும் அன்பும் கருணையும் பொழிவதாக, இறைவன் உங்கள் மீதும் கருணையும் அன்பையும் பொழிவதாக. இதெல்லாம் எதற்கென்று சொன்னால், ஒரு சகோதரத்துவ பந்தத்தை, ஒரு நெருக்கத்தை, ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி தருவதற்காகத்தான் இத்தகைய ஏற்பாடுகளை எல்லாம் இஸ்லாம் கற்றுத்தருகிறது. இந்த 1-2 உதாரணங்களை நான் சொன்னேன். ஒரு முஜீபாகட்டும், சல்மானாகட்டும், சுபஹானாகட்டும், இன்றைக்கும் இந்த மக்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், பிறருக்கு உதவக்கூடியவர்கள், இதெல்லாம் எப்பொழுது ஒரு பொது செய்தியாக மாறுகிறதோ, முஸ்லீம் டாக்டர்கிட்ட போகலாம், அவர் கண்டிப்பாக நம்மள்கிட்ட அதிகமாக காசு வாங்க மாட்டார், கருணையுடன் நடந்து கொள்கிறார்கள் என்ற சான்றை ஒட்டுமொத்த முஸ்லீம் பெயர் வைத்திருக்கின்ற மருத்துவர்கள் என்றைக்கு வழங்குகிறார்களோ அன்றைக்குத்தான் இஸ்லாம் செயல்வழி சான்றாக வெளியிடும். இஸ்லாமியர்களுடைய கடையில் நம்பி வாங்கலாம், கலப்படம் இருக்காது, பொய் இருக்காது. இஸ்லாமியர்கள் ஓட்டுகின்ற ஆட்டோவில் நீங்கள் கட்டணம் கேட்காமலே வாங்கலாம். இங்கேருந்து எக்மோருக்கு போகிறதுக்கு 90 ரூபாய் இல்லை, 30 ரூபா தான்.
அதுக்கு மேலே வாங்குற பணம் ஹராம், மற்றவங்க வாங்கிட்டு போகிறாங்க, எனக்கு அது கவலை இல்லை. இறைவனுக்கு நான் கணக்காட்ட வேண்டும். எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய். நம்பி ஏற முடியும் ஒரு முஸ்லீமுடைய ஆட்டோவில். இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? எல்லா ஆட்டோக்காரனையும் போல இவன் அதிகமாக கேட்பான். அந்த கருணை, அந்த இனிமை, அந்த புன்னகை, அந்த உதவி இது எல்லாம் ஒரு சமுதாயமாக இஸ்லாம் வளர்த்தது. அதுதான் சஹாபாக்களை, நபித்தோழர்களை உருவாக்கி காட்டியது இந்த கொள்கை. இதற்காகத்தான் இந்த இஸ்லாம், இதற்காகத்தான் இறை தூதர், இதற்காக ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தார்கள். மரண வேளையிலே, போர்க்களத்தில் இருக்கும் போதும், தங்களுக்கு அது தேவை இருக்கும் போதும், உயிர் போகக்கூடிய நேரத்தில் கடைசி தொட்டு தாகத்திற்காக அவர்கள் தவித்த போதும் பக்கத்தில் இருக்குள்ள சகோதரருக்கு அந்த தண்ணீரை கொடுங்கள் என்று சொல்கிறார். அவருக்கு அந்த தண்ணீர் எடுத்து போகுது, அவருக்கு பக்கத்தில் ஒரு கொடுங்கிறாரு. அவர் கொண்டு வரத்துக்குள்ளே அவர் இறந்து விடுகிறார். மீண்டும் இவரிடம் வரும்போது இவர் இறந்து விடுகிறார். மீண்டும் இவரிடம் இறந்து விடுகிறார். இந்த சம்பவங்களை எல்லாம் படிக்கிறோம், கேட்குறோம். ஆனால் இதுவெல்லாம் நம்மிடம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது? பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தருகிறது. நாம் நபித்தோழர்கள் காலத்திலே வாழவில்லை, நாம் உமர் முக்தார் காலத்திலே வாழவில்லை, ஆனால் யஹ்யா சின்னாருடைய காலத்திலே வாழ்கிறோம் என்பது நம்முடைய பெருமை மிக அடையாளம். இறுதி மூச்சு வரைக்கும் கொண்ட கொள்கைக்காக சமர் செய்யாமல் போராடி மரணித்தவர்களுடைய காலம். இஸ்மாயில் ஹானியாவுடைய காலத்திலே வாழ்கிறோம். எத்தனை எத்தனை உயிர் தியாகங்கள், 16,700 பச்சிளம் குழந்தைகளை கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்கள் எதற்கு முகம் கொடுக்கின்றார்கள்? எது அவர்களை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது? முகமது அல் துர்ரா உடைய காட்சிகள் 20 ஆண்டுகளாக காய்விட்டது கண் முன்னால் அகல மறுக்கிறது. முகமது அல் துர்ராவை கொன்ற பிறகு 17,000 குழந்தைகளை இந்த ஓராண்டில் கொன்றளித்திருக்கின்றார்கள். அந்த குழந்தைகளுக்கு தெரியும் நாம் ஷஹீதாகி விடுவோம் என்று. அந்த குழந்தைகளுக்கு தெரியும். அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். ரஷ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு 10 வயது சிறுமி உயிர் எழுதுகிறான். நான் உயிர் தியாகி ஆகிவிட்டால், நான் இறைவனுடைய பாதையிலே மரணித்து விட்டால், இது எனக்கான உயில், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். ஏனென்றால் உங்கள் அழுகை எனக்கு வலி தருகிறது. என் உடைகளை தேவையுடையவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். என் பொருட்களை ரஹாஃப், சாரா, ஜூடி, லானா, பதூல் ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். என்னுடைய மணிகளை அகமதுக்கும் ரஹஃபுக்கும் கொடுத்து விடுங்கள். எனது மாதாந்திரத்ததை 50 ஷெகல்களில் 25 ரஹவிற்கும் 25 அகமதுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். என்னுடைய கதை புத்தகங்களையும் பாட புத்தகங்களையும் ரஹபிற்கும் விளையாட்டு சாமான்களை பதூலிற்கும் நீங்கள் கொடுத்து விடுங்கள். என் சகோதரன் அகமதை திட்ட வேண்டாம். தயவு செய்து என்னுடைய இந்த விருப்பங்களை நிறைவேற்றுங்கள். இடிபாடுகளுக்குள் சிக்கி கிடக்கின்ற 10 வயது குழந்தைகளுக்குள்ளன மனநிலை என்னவாக இருக்கிறது? எத்தனை எத்தனை இந்த பலஸ்தீன கஸாவிலே புதையுண்டு போன அந்த குழந்தைகளுடைய சடலங்களுக்கு மத்தியிலே எத்தனை உயிர்கள் புதைந்திருக்கின்றன தெரியவில்லை. இந்த குழந்தைகளுடைய நம்பிக்கை என்னவாக இருந்திருக்கிறது? ஆனால் தன் அன்பு சகோதரன் அகமதிற்கு 25 ஷெகல்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உயிரிழத்து வைத்திருந்தார். கடந்த வாரம் நடந்த அந்த குண்டு வீச்சிலே ரஷாவுடன் சேர்ந்து அகமதும் ஷஹீதாகிவிட்டான். இதுவெல்லாம் எதை நமக்கு பயிற்றுவித்து தந்திருக்கு? இந்த காலத்திலே நாம் வாழ்கிறோம். இப்போது நாம் குர்ஆன் வசனங்களை ஓதுகிறோம். வறுமை நம்பிக்கையை நாம் கொண்டிருக்கின்றோம். நாம் இறைவன் முன்னால் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று அவனை சரணடைகிறோம். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய வாழ்வை, என்னுடைய தியாகம் எல்லாம் உனக்கே என்று இறைவனிடம் நாம் வாக்குறுதி அளிக்கின்றோம். ஆனால் உலக வாழ்க்கைக்குள் மூழ்கி விடுகிறோம். வஹன் என்ற சொல், அந்த நோய் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை பீடித்து கொண்டிருக்கிறது. எங்கும் மோதல், வெறி,
பதவி மோகம், சண்டை, சச்சரவுகள், பிறரை குறித்தான இழிவான எண்ணங்கள், நம்பிக்கை துரோகங்கள், உறவுகளுக்குள் மோதல்கள், பிரிவுகள், விவாகரத்துக்கள், கொலைகள், போதை வஸ்துக்கள், இதெல்லாம் இந்த கொள்கையிலிருந்து பிறழ்ந்து சென்றதினால் வந்த வினை. இதை பயிற்றுவிப்பதற்கான தகுந்தையான தலைமைகள் நம்மை வழிநடத்த வேண்டும். இந்த தர்பியா, இந்த தஸ்கியா, இதுதான் இந்த சமுதாயத்திற்கு சேர்வழி சான்றை வழங்கக்கூடிய செயல் வீரர்களை வழங்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த குர்ஆன், அதற்காகத்தான் இறைவன் இத்தகைய ஒரு சமுதாயத்தை வழிநடத்தியிருக்கின்றான். உங்களுக்கு மறுமையிலே சோனம் வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே சொகுசாக நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு அங்கே முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக சோனத்திற்கு பெற வேண்டுமா என்றால் இல்லை. இந்த கொள்கையை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்காக சொல்வழி சான்றாக மட்டுமில்லாமல் செயல்வழி சான்றாகவும் நாம் வாழ வேண்டிய மிக முக்கியமான ஒரு கொள்கையை இந்த நாளிலிருந்து நாம் ஏற்றெடுப்போம். நம்மால் இந்த மனித சமுதாயம் பலன் பெற வேண்டும், நம்முடைய பெற்றோர்கள் பலன் பெற வேண்டும், நம்முடைய சகோதரர்கள் பலன் பெற வேண்டும். நான் எங்கெல்லாம் இருக்கின்றனோ அங்கெல்லாம் இஸ்லாத்தின் நறுமணங்கள் கமல வேண்டும். என்னுடைய கடைகளினுடைய அந்த ஒவ்வொரு பொருள்களின் மீதும் இஸ்லாத்தினுடைய வாசனை ஜொலிக்க வேண்டும். நான் நடக்கின்ற வீதிகளில் இஸ்லாத்தின் ஒளி பரவ வேண்டும் என்று சொன்னால் நான் இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக, மனிதகுலத்திற்கு பயன் தரக்கூடியவனாக நான் வாழ வேண்டும். அன்பால் இந்த உலகத்தை சமைக்கக்கூடிய ஒரு பெரும்பணியிலே நாம் இந்த சின்ன சின்ன தியாகங்களை செய்வதன் மூலமாகத்தான் இறை மார்க்கத்தை இந்த மண்ணிலே மேலோங்க செய்ய முடியும். அத்தகைய நல்வாழ்வை இறைவன் எனக்கும் உங்களுக்கும் வழங்கி வருவான்.